வணக்கம். இந்த இடத்தில் நாம் 2000ஆம் ஆண்டு நாவற்குழி பாலம் வரை முன்னேறியிருந்த புலிகளால் ஏன் யாழ்குடாவை கைப்பற்ற முடியவில்லை என்பதை தான் பார்க்க போகிறோம். அதாவது செக் குடியரசு நாட்டிலிருந்து கொழும்புக்கு மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்களை காவி வந்த கார்கோ விமானங்கள் இடையில் எப்படி காணாமல் போகிறது என்பதையும், யாழ்குடாவை காலி செய்யும் நிலைக்கு இராணுவத்தை தள்ளியிருந்த புலிகளால் பின்பு ஏன் முகமாலையை தாண்டி செல்ல முடியவில்லை உட்பட பல விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல நமது பழைய சேனல் வீடியோக்கள் எல்லாம் நமது ட்ரெண்ட் பேஜ் சேனலில் பதிவு செய்து வருகிறேன். ஸோ அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அந்த சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட்லேயும் இருக்குது. பின்னணி மிகப்பெரிய நெருக்கடியில் இராணுவம். 2000ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி ஆனையிரவு வீழ்ந்த பின் இராணுவம் படை முகாமை மையமாக வைத்து யாழ்குடாவின் பாதுகாப்பு முன்னரங்கை அமைத்திருந்தது. ஆனால் மார்ச் 26ஆம் தேதி முதல் பிரிகேடியர் பால்ராஜ் அவர்களின் தலைமையில் முன்பு இத்தாவில் பகுதியில் ஊடுருவி இருந்த புலிகளின் ஒரு பிரிவு ஆனையிரவு வீழ்ச்சியின் பின்பும் அங்கே A9 கண்டி வீதியை மறித்து தொடர்ந்து தாக்குதல் நடத்தி கொண்டிருந்தது. இதனால் படை முகாமானது 2 திசைகளால் புலிப்படைக்கு இடையே சாண்ட்விச் போல் மாட்டிக்கொண்டிருந்தது. எனவே ஏப்ரல் 26ஆம் தேதி வடக்கே இத்தாவில் இருந்து மற்றும் தெற்கு ஆனையிரவு, சோரன்பட்டு, இயக்கச்சி என 2 திசைகளால் புலிகள் படை முகாமை தாக்கிய போது இராணுவம் ஏப்ரல் 30ஆம் தேதி அங்கிருந்தும் பின்வாங்கி கொண்டு சென்று விடுகிறது. இதனால் இப்போது முகமாலை முதல் ஆனையிரவு வரையிலான 21 கிலோமீட்டர் நீளமான A9 கண்டி வீதியும் அதை சுற்றியுள்ள பகுதிகளும் புலிகளின் கட்டுப்பாட்டிற்குள் வருகிறது. அது மட்டுமில்லை, யாழ் நீரறி கரை ஊடான மற்றொரு பாதையும் கீழாளி வரை புலிகளை கைப்பற்றி விடுகின்றனர். எனவே இப்பொழுது கீழாளி, முகமாலை, நாகர்கோயில் என நேர்கோட்டில் இராணுவம் முன்னரங்களை அமைத்து புலிகளை தடுக்க முயற்சி செய்கிறது. இந்நிலையில் ஊடகத்திடம் பேசிய அரசு தரப்பு பேச்சாளர், புலிகள் இன்னும் வெறும் 5 கிலோமீட்டர் முன்னேறினால் பலாலி தளம் அவர்களது ஆர்ட்லரி வீச்சுக்குள், அதாவது ஆர்ட்லரி ரேஞ்சுக்குள் வந்துவிடும். பலாலி தளம் அப்பொழுது யாழ்குடாவில் நிலை கொண்டிருந்த ஆயிரக்கணக்கான இராணுவ வீரர்களின் கட்டளைப்பீடமாக மட்டுமல்லாமல் யாழ்குடாவில் போர்க்களத்தில் வான் தாக்குதல் நடத்தும் விமானப்படை தளமாகவும், அதே போல யாழ்குடாவிற்கு வான்வழி விநியோகம் நடைபெறும் ஒரே இடமாகவும் பலாலி தளம் இருந்தது. இவ்வளவு முக்கியம் வாய்ந்த பலாலி தளம் புலிகளின் ஆர்ட்லரி ரேஞ்சுக்குள் வருவது யாழ்குடாவின் வீழ்ச்சியை கிட்டத்தட்ட உறுதி செய்யும். அது மட்டுமல்ல, பலாலி தளம் புலிகள் ஆர்ட்லரி வீச்சுக்குள் வந்தால் யாழ்குடாவிற்கு கடல் ஊடான விநியோகம் நடக்கும் காங்கேசன் துறைமுகமும் புலிகளின் ஆர்ட்லரி வீச்சுக்குள் வந்துவிடும். அதாவது வெளி உலகத்திலிருந்து எந்தவித விநியோகமும் இல்லாமல் போகும் சூழலில் யாழ்குடா புலிகளின் முற்றுகைக்குள் சிக்கிவிடும் அபாயம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருந்தது. யாழ்குடா புலிகளும் வீழ்வதை விட அங்கு மாட்டிக்கொண்டிருந்த ஆயிரக்கணக்கான இராணுவ வீரர்களின் பாதுகாப்பும் கேள்விக்குறியாகிவிடும். இதனால் அரசு வட்டாரங்களில் யாழ்குடா மட்டுமல்ல, கொழும்பிலும் பயம் நிறைந்த ஒரு பதற்றமான சூழல் நிலவிய காலம் அது. இராணுவத்தை வெளியேற்றும் திட்டம். பதற்றமான சூழலை அடுத்து அன்றைய ஜனாதிபதி பல நாடுகளின் உதவியை நாடுகிறார். அதாவது அமெரிக்கா, இந்தியா, பாகிஸ்தான், சீனா, இஸ்ரேல் போன்ற நாடுகளின் உதவியை நாடுகிறார். அதேவேளை யாழ்குடாவிலிருந்து இராணுவத்தை பாதுகாப்பாக வெளியேற்றும் திட்டங்களையும் தயாராக வைக்குமாறு கட்டளையிடுகிறார். ஆனால் இவ்வளவு பெரிய படையை வான்வழியாக ஏர்லிஃப்ட் செய்து பாதுகாப்பாக அழைத்து செல்லும் அளவுக்கு விமானப்படையின் பலம் அப்பொழுது இல்லை. அதாவது பெரிய துருப்பு காவி விமானங்கள், கார்கோ விமானங்கள் போன்ற பெரிய விமானங்கள் இல்லை. அது மட்டுமல்ல, இவ்வளவு பெரிய படையினரை அழைத்து செல்ல அடிக்கடி விமானங்கள் பறக்கும் போது அது புலிகளின் விமான எதிர்ப்பு ஏவனை தாக்குதலுக்கு உள்ளாகும் அபாயமும் இருந்தது. எனவே கடல் ஊடாக அழைத்து செல்லும் திட்டம் ஆலோசிக்கப்பட்டது. ஆனால் அவ்வாறு யாழ்குடா காலி செய்து படையினரை அழைத்து செல்லும் கப்பல்கள் மீதும் கடற்புலிகள் நிச்சயம் தாக்குதல் நடத்துவார்கள் என்ற அச்சமும் இருந்தது. இந்த நிலையில் தான் யாழ்குடாவை காலி செய்ய அரசு திட்டமிட்டு வருவதையும், ஆனால் அவ்வளவு பெரிய படையை வான் வழியாகவோ கடல் வழியாகவோ எப்படி அழைத்து செல்வது என குழம்பு நிற்கும் தகவல் புலிகளுக்கு தெரிய வருகிறது. எனவே புலிகள் மே 7ஆம் தேதி தங்கள் லண்டன் அலுவலகத்திலிருந்து ஒரு அறிக்கையை வெளியிடுகின்றனர். அதாவது யாழ்குடாவை காலி செய்து இராணுவம் பாதுகாப்பாக ICRC கண்காணிப்பில் சாலை ஊடாகவே புலிகள் கட்டுப்பாட்டு பகுதி ஊடாகவே வெளியேற அனுமதி வழங்கப்படும், அதற்கேற்றாற் போல யுத்த நிறுத்தம் செய்யப்படும் என்று ஒரு ஆஃபரை அரசுக்கு வழங்குகின்றனர். புலிகளின் இந்த ஆஃபரை இராணுவம் நிராகரித்து விடுகிறது. அமெரிக்கா மற்றும் இந்தியாவின் நிலைப்பாடு. ஜனாதிபதி அமெரிக்காவிடமும் உதவி கேட்டிருந்தார். ஆனால் அமெரிக்கா நேரடியாக இன்வால்வ் ஆக முடியாது என்று கூறியதோடு, ஒருவேளை யாழ்குடா புலிகளிடம் வீழ்ந்தால் இராணுவத்தை பாதுகாப்பாக வெளியேற்ற உதவுவதாக கூறியதோடு மட்டுமல்லாது, புலிகளுக்கும் அரசுக்கும் இடையே 2001ஆம் ஆண்டு இறுதியில் அமைதி பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும் வரை யாழ்குடா ஆண்டிய சர்வதேச கடற்பரப்பில் தனது ஒரு பெரிய கப்பற்படை கப்பலை நிறுத்தியிருந்ததாக கூறப்படுகிறது. போல
அப்பொழுது பிஜேபி தலைமையிலான இந்திய அரசும் யாழ்குடாவில் சூழல் மோசமடைந்தால் அங்கு இருக்கும் தமிழ் மக்களை பாதுகாப்பாக வெளியேற்ற உதவுவதாகவும் அதே போல அங்குள்ள இராணுவத்தை வெளியேற்றவும் உதவி செய்வதாகவும் கூறியது. ஆனால் எந்த சூழலிலும் இந்திய கடற்படை புலிகளோடு நேரடியாக மோதாது என்று கூறிவிட்டது. அதாவது அமெரிக்காவும் இந்தியாவும் நேரடியாக இன்வால்வ் ஆக மாட்டோம், ஆனால் யாழ்குடா புலிகளிடம் வீழ்ந்தால் யாழ்குடாவில் உள்ள இராணுவத்தை அழைத்து செல்ல வருகிறோம் என்று கூறிவிட்டனர். பாகிஸ்தான் செய்த மாபெரும் உதவி. இதேவேளை இராணுவம் பாகிஸ்தானின் உதவியை நாடியிருந்தது. அமெரிக்கா இந்தியா போல அல்லாமல் பாகிஸ்தான் நேரடியாகவே உதவ முன் வருகிறது. ஏற்கனவே பாகிஸ்தான் இராணுவத்துக்கு ஏராளமான இராணுவ தளவாடங்களையும் இராணுவ தளபதி மற்றும் சிறப்பு படைக்கு பயிற்சி வழங்கி உதவி செய்து வந்தனர். ஆனால் ஆணையரம் வீழ்வதற்கு முன்பிருந்தே இராணுவம் மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்கள் வேண்டும் என்று பாகிஸ்தானிடம் கேட்டிருந்தது. அதன் பேரில் செக் குடியரசு நாட்டில் ஒரு பெரிய ஒப்பந்தத்தை செய்து மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்கள், பாலங்கள் கட்டும் வாகனங்கள், டேங்க் ரிகவரி வெஹிக்கிள்ஸ், டேங்கிகள் என பல கோடி ரூபாய் மதிப்புள்ள இராணுவ தளவாடங்களை வாங்குகிறது. இதற்கு ஈரான் ரகசியமாக லோன் கொடுத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் நாளுக்கு நாள் யாழ்குடாவில் இராணுவத்தின் நிலைமை மோசமடைந்து கொண்டே இருந்ததால் மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்களை கடல் வழியாக கொழும்பு கொண்டு செல்வதற்குள் யாழ்குடா வீழ்ந்துவிடும் அபாயம் இருந்தது. எனவே பாகிஸ்தான் சென்ற இராணுவ தளபதி ஒருவர் பாகிஸ்தானின் உதவியை நாடுகிறார். இந்த குறிப்பிட்ட இராணுவ தளபதியும் பாகிஸ்தான் முன்னாள் ஜனாதிபதியும் முன்னாள் இராணுவ தளபதியுமான ஜெனரல் பர்வேஸ் முஷரப் ஒரே பேட்ச்மேட் என்பதால் இருவருக்கும் ஏற்கனவே நல்ல நட்பு இருந்தது. இதனால் இந்த இராணுவ தளபதியின் வேண்டுகோளை ஏற்று செக் குடியரசு நாட்டில் வாங்கி அந்த மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்களை விரைவாக, அதாவது கடல் வழியாக இல்லாமல் பெரிய கார்கோ விமானத்தில் ஏற்றி மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்களை கொழும்பில் டெலிவரி செய்து தர பாகிஸ்தான் சம்மதம் தெரிவிக்கிறது. கொழும்பு செல்லும் கார்கோ விமானங்கள் காணாமல் போகுதல். செக் குடியரசு நாட்டிலிருந்து 2 RM-70 மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்கள் கார்கோ விமானம் ஒன்றில் ஏற்றப்பட்டு கொழும்புக்கு அனுப்பப்பட்டதாகவும், ஆனால் அங்கிருந்து கிளம்பிய பின் கிட்டத்தட்ட ஒரு வாரம் அந்த விமானம் காணாமல் போய்விட்டதாகவும் கூறப்படுகிறது. அதன் பின்பு முன்பு சோவியத் யூனியனில் இருந்த ஒரு நாட்டில் அது தரையிறங்கி இருந்ததாக கண்டுபிடிக்கப்படுகிறது. அந்த நாட்டின் அரசோடு பேச்சுவார்த்தை நடத்திய பின்பு அந்த விமானம் பறக்க அனுமதி வழங்கப்பட்டு அது கொழும்பு வந்து சேர்கிறது. இங்கு ஏற்கனவே வந்திருந்த அந்த மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்களை இயக்கும் அனுபவம் பெற்ற செக் இராணுவ வீரர்கள் இந்த RM-70 சோதனை செய்த போது அதிர்ச்சி அடைந்ததாக கூறப்படுகிறது. அதாவது இந்த மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சரில் இருந்த முக்கிய வயர்களை யாரோ அறுத்திருந்ததாக கூறப்படுகிறது. செக் இராணுவ அதிகாரிகள், பாகிஸ்தான் இராணுவ நிபுணர்கள் மற்றும் கட்டுநாயக்க விமானப்படை நிபுணர்கள் அதனை சரி செய்த பின் அது தனியார் கப்பல் ஒன்றில் ஏற்றப்பட்டு காங்கேசன் துறைக்கு கொண்டு வரப்பட்டு நேரே போர்க்களத்தில் ஈடுபடுத்தப்பட்டது. அதேபோல பின்பு மேலும் 2 RM-70 மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்களை ஏற்றி வந்த இன்னொரு கார்கோ பிளேன் மிடில் ஈஸ்ட் நாடு ஒன்றின் வான்பரப்பில் பறந்து கொண்டிருந்த போது அந்த குறிப்பிட்ட அரபு நாட்டின் விமானப்படை அதனை கட்டாயப்படுத்தி தரையிறங்க செய்கிறது. கிட்டத்தட்ட 3 வாரங்களுக்கு மேல் அந்த கார்கோ விமானம் அங்கே நின்றதாம். அதன் பின் ஐரோப்பிய நாடு ஒன்றின் தலையீட்டின் பின் அந்த குறிப்பிட்ட அரபு நாடு இந்த விமானத்தை டேக் ஆஃப் செய்ய அனுமதி வழங்குகிறது. அதன் பின் தான் மேலும் 2 மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்கள் கொழும்பு வந்து அடைகின்றனர். இந்த 2 சம்பவத்தையும் புலிகளின் வெளிநாட்டு விரைவு செய்ததாக அரசு குற்றம் சாட்டியது. அதாவது ஆணையரவு மற்றும் யாழ்குடா புலிகளிடம் வீழும் வரை இந்த மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்கள் யாழ்குடாவுக்கு செல்வதை எப்படியாவது தாமதப்படுத்த வேண்டும் என்று நார்வே நாட்டின் உதவியுடன் புலிகள் இப்படி செய்ததாக அரசு கூறியது. இந்த குற்றச்சாட்டில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கு என்று தெரியவில்லை. யாழ்குடா வீழ்ச்சியின் தருணத்தில் ஏப்ரல் 30 அன்று பழைய முகாமை கைப்பற்றியிருந்த புலிகள் முகமாலை வரை முன்னேறியது மட்டுமல்லாமல் கடல் வழியாகவும் தரையிறங்கி தென்மராட்சியின் பெரும் பகுதியையும் கைப்பற்றியிருந்தனர். ஒரு கட்டத்தில் நாவற்குழி பாலத்தையும் நெருங்கி யாழ் நகரத்தின் எல்லையை தொட்டிருந்தனர். அது மட்டுமல்ல, யாழில் அரியாலை, கொழும்புத்துறை போன்ற பகுதி வரை புலிகள் ஆழமாக ஊடுருவி நிலை கொண்டிருந்ததால் யாழ்குடாவில் நிலை கொண்டிருந்த இராணுவத்தின் கடல் ஊடான விநியோகம் நடந்த காங்கேசன் துறையும் வான் வழியாக விநியோகம் நடந்த பலாலி வான்தளமும் புலிகளின் பீரங்கி வீச்சுக்குள் வருகிறது. அதாவது முதல் முறையாக பலாலி மற்றும் காங்கேசன் துறை மீது புலிகள் ஷெல்லிங் நடத்த ஆரம்பித்தனர். திருப்புமுனை மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்கள் போர்க்களத்திற்கு வருதல். ஈழ ஆயுத போராட்டத்தை பொறுத்தவரை மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்களை முதலில் போர்க்களத்தில் அறிமுகம் செய்தவர்கள் புலிகள்தான். வெளிநாட்டிலிருந்து 12 குழல் கொண்ட ஒரு சிறிய வகை மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சரை புலிகள் 90களிலே பயன்படுத்த ஆரம்பித்திருந்தனர். அது மட்டுமில்லை, அந்த மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர் போலவே உள்நாட்டிலே இன்னொரு 12 குழல் ராக்கெட் லான்ச்சரை தயாரித்து மொத்தமாக 2 மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்களை
போர்க்களத்தில் புலிகள் பயன்படுத்தி வந்தனர். இந்நிலையில் 2000ஆம் ஆண்டு மே மாதம் இறுதியில் இராணுவம் முதலாக செக் குடியரசு நாட்டிலிருந்து வாங்கி வந்த RM-70 மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சரை போர்க்களத்தில் உபயோகப்படுத்த ஆரம்பிக்கிறது. ஆணையர் வீழ்ச்சிக்கு பின் மன அளவில் தோண்டி கிடந்த இராணுவத்துக்கு இது புதிய நம்பிக்கையை கொடுத்தது. குறிப்பாக 2000ஆம் ஆண்டு மே 29 அன்று சாவகச்சேரி அரியாலை சரசாலை பகுதியில் ஒரு பெரிய எதிர் தாக்குதலை ஆரம்பிக்கிறது. இந்த தாக்குதலின் போது மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர் மற்றும் ஆர்டிலரிகளை தாராளமாக பயன்படுத்தியது இராணுவம். ஆனாலும் சாவகச்சேரி மற்றும் அரியாலை பகுதியில் நின்ற புலிகளை அவர்களால் பின்வாங்க செய்ய முடியவில்லை. சரசாலை பகுதியில் மட்டும் ஓரளவு இராணுவத்தால் முன்னேற முடிந்தது. ஆனாலும் விரைவாக செயற்பட்ட புலிகள் ஆர்டிலரி எரிகளை சூட்டு ஆதரவை பெற்று எதிர் தாக்குதலை தீவிரப்படுத்திய போது இராணுவம் சரசாலை பகுதியிலிருந்து அன்று மதியமே பின்வாங்கி கொண்டு சென்று விடுகிறது. 1999ஆம் ஆண்டு நவம்பர் முதல் வாரத்தில் ஆரம்பமான புலிகளின் ஓயாத அலைகள் 3 நடவடிக்கையில் புலிகளை இராணுவம் பின்வாங்க செய்த ஒரே சண்டை இதுதான் என்று கூறப்படுகிறது. இதனால் இது இராணுவத்துக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்தது. அதாவது புலிகளை நம்மால் வீழ்த்த முடியும் என்ற நம்பிக்கை பிறக்க இந்த சண்டை காரணமாக அமைந்ததாக கூறப்படுகிறது. சண்டையில் புலிகள் பின்வாங்க காரணம் மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர் தாக்குதல் என்று கூறப்படுகிறது. அதாவது 2 மோடில் இயங்கும் செக் நாட்டிலிருந்து வாங்கப்பட்ட இந்த RM-70 மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்கள் முதல் மோடில் சில நிமிடத்திற்குள்ளேயே ஒன்றன் பின் ஒன்றாக 30 ராக்கெட்களை செலுத்தும். அதே போல 2வது மோடில் ஒரே சம நேரத்தில் 30 ராக்கெட்களையும் செலுத்தப்பட்டு புலிகளின் நிலைகள் தாக்கப்படும். இதை பற்றி பின்பு பேசிய இராணுவ தளபதி ஒருவர் மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்களின் வரவு புலிகளை உடனடியாக வீழ்த்தவில்லை என்றாலும் யாழ்குடாவில் புலிகளின் முன்னேற்றத்தை பெரிய அளவில் தடுத்திருந்தது என்று கூறியிருந்தார். ஏனெனில் யாழ்குடாவில் ஊடுருவிய புலிகள் மோட்டார் அணிகளோடு ஊடுருவியிருந்தனர். மோட்டார் பிரிவை சேர்ந்த இந்த போராளிகள் மீடியம் மற்றும் சிறிய வகை மோட்டார்களை தங்களோடு எடுத்து சென்று நினைத்த இடத்தில் வைத்து இராணுவத்தின் நிலைகள் மீது ஷெல்லிங் நடத்தி வந்தனர். மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர் உதவியோடு புலிகள் ஷெல்லிங் நடத்தும் பகுதியில் தாக்கப்பட்டதை அடுத்து புலிகள் தரப்பிலிருந்து வரும் எரிகணை தாக்குதல் குறைந்ததாக இராணுவம் கூறியது. அதன்பின் ஆங்கங்கே சிறிய சிறிய சண்டைகள் நடந்தது. ஏனெனில் இருதரப்பும் தங்களை ஒழுங்குபடுத்தும் வேலையில் ஈடுபட ஆரம்பித்தனர். இந்த சூழலில் தான் மாபெரும் வெற்றி பெற்ற ஓயாத அலைகள் 3 நடவடிக்கை கிட்டத்தட்ட முடிவுக்கு வருகிறது. 2000ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 27 அன்று ஓயாத அலைகள் 4 ஆரம்பிக்கப்பட்டு முதல் நாளே கீழாலி, முகமாலை, நாகர்கோவில் முன்னரங்கிலிருந்து முன்னேறி 3 கிலோமீட்டர் வரை புலிகள் கைப்பற்றினர். ஆனால் அந்த பகுதியில் புவியியல் அமைப்பு 2 தரப்புக்கும் சாதகமற்றதாகவே இருந்தது. அதே போல மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சரின் தாக்குதலும் யாழ்குடாவை நோக்கிய புலிகளின் முன்னேற்றத்தை தடுத்து கொண்டே இருந்தது. இதேவேளை புலிகளின் கிழக்கு தாக்குதல் அணிகளும் பிரச்சனை செய்ய ஆரம்பிக்கின்றனர். இதனால் தலைவர் கிழக்கு அணிகளை கிழக்கிற்கே திரும்பி போக சொல்லி கட்டளையிடுகிறார். அதன்பின் சார்ல்ஸ் ஆண்டனி சிறப்புப்படையின் தலைமையில் வன்னி மற்றும் யாழ்குடா தாக்குதல் அணிகளை வைத்து யாழ்குடா நோக்கிய சமரை புலிகள் நடத்த ஆரம்பித்தனர். அதே போல பிரிகேடர் பாலராஜ் அவர்களுக்கு பதிலாக இந்த சண்டையின் பொறுப்பினை பிரிகேடர் சொர்ணம் அவர்களிடம் தலைவர் ஒப்படைக்கிறார். இதனைத் தொடர்ந்து நடந்த தீ ஜுவாலை நடவடிக்கைக்கு எதிரான புலிகளின் சண்டையை பற்றி நாம் வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.